தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானம் சாம்பல் புதன், ஆஷ் வெட்னஸ்டே. சாம்பல் என்பது பாவத்தை பரிகரிக்கும். எண்ணாகமம் 19வது அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள் வாசிக்கும் பொழுது, எண்ணாகமம் 19:9, சுத்தமாய் இருக்கிற ஒருவன் அந்த கிடாரியின் சாம்பலை வாரிக்கொண்டு பாளையத்திற்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்துல கொட்டி வைக்க கடவன். அது இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்காக திட்டி கழிக்கும் ஜலத்துக்கென்று காத்து வைக்கப்பட வேண்டும். அது பாவத்தை பரிகரிக்கும். அதாவது சாம்பல் என்பது பாவத்தை பரிகரிக்கக்கூடிய அடையாளமாக இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்முடைய வாழ்நாளிலே இன்னும் ஒரு சாம்பல் புதன்கிழமை, ஆஷ் வெட்னஸ்டே காணவும் தவக்காலத்தை காணவும் கர்த்தர் கிருபை புரிந்திருக்கிறார். இன்றையிலிருந்து ஏறத்தாழ ஒரு 47 நாட்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் வரைக்கும், ஈஸ்டர் வரைக்கும், ரிசரக்ஷன் டே, அதாவது அதன் வரைக்கும் லென்டன் சீசன், தவக்காலம், உபவாச காலம், நம்மை நாமே தேவனுக்கு முன்பாக சரிப்படுத்திக்கக்கூடிய ஒரு காலம். சாம்பல் என்பது எளிமையின் அடையாளம். சாம்பல் என்பது மனம் மாற்றத்தின் அடையாளம். சாம்பல் என்பது தாழ்மையின் அடையாளம். சாம்பல் என்பது நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், மீறுதல்கள், துரோகங்கள், இவைகளுடைய துக்கத்தின் அடையாளம். புது சிருஷ்டியின் அடையாளம், ஜபத்தின் அடையாளம், உபவாசத்தின் அடையாளம், எழுப்புதலின் அடையாளம், நம்மை நாமே சுத்திகரித்து கொள்ளக்கூடிய அடையாளம். உதாரணத்திற்கு ஆதியாகமம் 18:27, முதன்முறையாக ஆண்டவர் சன்னிதானத்திலே நான் தூளும் சாம்பலுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன மனிதர் ஆபிரகாம். இரண்டாவது யோபு 42:6, யோனா 3:6, எஸ்தர் 4:1, எஸ்தர் 4:3. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த தவக்காலங்களிலே நாம் நம்மை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்திருக்கிறேன், தொடர்ந்து ஜெபிப்பேன். கர்த்தருடைய கரம் உங்களை கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆமென்.